திருவன் சரணம். அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாணமிற்று குருநாதர் புத்தோத்பாதோ ஆரியன் பான்சவின் பாத நமஸ்காரம். இப்போ நாங்கள் பார்ப்போம், பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், அதிர்வுதான் உலகம். அதிர்வுதான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதிர்வு ஒன்று இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை. இப்போ உலகம் ஒன்று இல்லை என்றால் நானும் இல்லை. இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறும் இந்த தத்துவம். இப்போ அதிர்வு எப்படி உருவானது என்பதைத்தான் நாங்கள் முதலில் பார்க்கணும். அதிர்வு தான் உலகம் என்றால் கண்ணும் காதும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது. வர்ணமும் சத்தமும் இணைந்த போது ஒரு அதிர்வு உருவானது. அந்த அதிர்வு தான் உலகம். கண்களுக்கு தெரிந்த வர்ணம், காதுக்கு கேட்ட சத்தம், இது இரண்டும் இணையும் போது ஒரு ஸ்பார்க் உருவாகுகிறது. அந்த ஸ்பார்க் என்பது தான் அதிர்வு. இந்த அதிர்வு என்பது சுழலத் தொடங்கியது. அது சுழல்வதன் காரணமாக வெளியில் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் பிடித்து கொண்டோம். அப்போ இந்த பிடிப்பில் தான் உலகம் இருக்கிறது என்று நாங்கள் வாழ்கிறோம். அப்போ இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அப்போ மனிதன் வாழ்வது மனம் சொல்வதை உண்மை என நம்பி, எண்ணங்கள் உண்மை என நம்பி, எல்லாம் வெளியில் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் தான் மனிதன் வாழ்கிறார். அப்போது அவர் இருப்பது அதிர்வில். அப்போ அவருக்கு காம ரூப அரூப என்று 3 பூமிகளும் இருக்கிறது, 3 உலகங்களும் இருக்கிறது. இப்போ இந்த அதிர்வின் காரணமாக வெளியில் இருக்கிறது என்ற நிலையில் வாழும் மனிதன் இருப்பது காம பூமியில். அவருக்கு காம ஆசைகள் இருக்கிறது. இப்போ இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற ராக தேச மோக இதற்குள் தான் மனிதன் வாழ்கிறார். ஆசைப்படுறார், கோபப்படுறார். இரண்டுக்கும் மத்தியில் அவருடைய பயணம் மேல் நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. இப்போ இந்த பயணத்தை போகும் மனிதன் போவது துன்பத்தை நோக்கி. அவருடைய பயணத்தில் இன்பம் கிடையாது. ஏன் மரணத்தை நோக்கி போகும் இவருடைய பயணம் என்பது ஒரு நாளைக்கு மரணத்தை சந்திக்க வேண்டி வருது. சந்திக்கும் போது அவருக்கு அது இன்பத்தை தராது. அப்போ அவர் மானிய மக்கரோ அதிமானிய குக்குரோ என்பதை போல அவர் குரங்காகவோ நாயாகவோ பிறப்பார் என்பது பகவான் புத்தர் அவர்களின் கூற்று. அப்போ ஏன் இப்படி மனிதன் இப்படி வாழ்கிறாரு? அப்போ இப்படி வாழ்வதனால் இந்த பயணத்தின் போயிட்டு மரணத்தை சந்திக்கும் போது இவர் துன்பத்துக்கு ஏன் போய் சேர்றாருன்னு பார்த்தா, அவர் இருப்பது மனதின் மாயைக்குள்ள கற்பனையில் இருக்கிறாரு. பொய்யான வாழ்க்கையில் வாழும் இவர் உண்மையை சந்திக்காத போது, உண்மை என்னென்னு தெரிந்து கொள்ளாத வரைக்கும் அவர் இருப்பது பொய்யில். பொய்யில் இருக்கும் வரை அவருக்கு கிடைப்பதும் பொய்யானது தான். உண்மையானது அவருக்கு கிடைக்காது. பொய்யானதை இருக்கிறது என்று பிடித்து கொண்டு வாழும் இந்த மனிதன் பொய்யை தேடி போகிறார். பொய்யை தான் அவருக்கு கிடைக்கும், உண்மை ஒருபோதும் கிடைக்காது. அப்போ உண்மைக்கு வர வேண்டுமென்றால், பொய்யிலிருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் இருந்தால், நாங்கள் இந்த உலகம் எப்படி உருவானது என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதன் காரணமாக நாங்கள் உலகத்திலிருந்து விடுதலை பெற முடியும். அப்போ காரணம் இல்லாமல் அதன் காரணத்தை அறிந்து கொள்ளாமல் அதிலிருந்து எங்களுக்கு மீள முடியாது. அப்போது அதன் பலனை எங்களுக்கு அனுபவிக்க முடியாது. அப்போது நாங்கள் பொய்யிலே தான் பிறப்போம், இறப்போம். இப்போ பொய்யான வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த பௌத்திக உலகத்தில் எங்கேயும் மகிழ்ச்சி இல்லை. இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்வதனால் கண்களுக்கு நிறைய வர்ணங்களை காட்டி, காதுக்கு நிறைய சத்தங்களை கொடுத்து, இந்த உற்பத்தி நிலையங்களை போஷணை செய்து இதில் மெருகூட்டி இதில் மகிழ்ச்சி அடைவது என்பது உண்மையான மகிழ்ச்சி கிடையாது, உண்மையான சந்தோஷம் கிடையாது.
அது அது வந்து எங்களுடைய மனதின் மாயை, கற்பனை. அதில் போலியானது தான் இருக்கிறது. போலியான மகிழ்ச்சி, தற்காலிகமான மகிழ்ச்சி, இந்த நேரம் இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த நொடியில் இல்லாமல் போகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இங்கே உண்மை என்று ஒன்று கிடையாது. எல்லாம் மனதின் மாயை, கற்பனை. அப்போ அந்த கற்பனையில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் இருப்பது இந்த பொய்யில் இருக்கும் வரை எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி என்பது வந்து நிரந்தரமாக இருக்காது. அப்போது இங்கே துன்பம்தான் நிரந்தரம். துன்பம்தான் எங்களுக்கு பலனாக கிடைத்து கொண்டே இருக்கிறது. துன்பத்தை தவிர அவருக்கு இன்பம் என்று ஒன்று கிடையாது. அப்போது இதற்கு நாங்கள் சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ருத்தவத் ஆர்ய ஸ்ராவகருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடியும். ஏன் அவர் சத்தியத்தை கேட்கிறார். சத்தியத்தை கேட்டு அவர் சத்தியத்தை கையாளும் போது அவர் இதை புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட விடயத்தை நடைமுறையில் கையாளும் போது அவர் இதெல்லாமே உருவானது தானே. கண்களுக்கு தெரிந்ததும், காதுக்கு கேட்டதும், மூக்குக்கு, நாக்குக்கு, உடம்புக்கு உணர்ந்ததை வெளியில் இருக்கிறது என்று நாங்கள் நினைத்து பிடித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இது உண்மை அல்ல, இது பொய், இது போலி, இதில் சத்தியம் கிடையாது என்ற சத்தியத்தை அவர் உணரத் தொடங்குகிறார். அப்போ உணர்வு என்பது வந்து ஒரு எண்ணம் கிடையாது. எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம்தான் உணர்வு. நாங்கள் உப்பை சாப்பிடுகிறோம். உப்பின் சுவையை நாங்கள் அறிவோம், அதை நாங்கள் உணர்வோம். அப்போது அந்த உணர்வை எங்களுக்குள் நாங்கள் உணர்ந்ததை அதை வார்த்தைகளால் சொல்லப்போனால், வார்த்தைகளால் பிறருக்கு உப்பை பற்றி நாங்கள் சொல்வதாக இருந்தால் அது வெறும் எண்ணங்கள் தான். சொல்வது அனைத்தும் எண்ணங்களே. அப்போ எண்ணங்களில் உண்மை கிடையாது. ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு பேனாவால் அதை நாங்கள் உப்பை பற்றி எழுதினால், ஒரு புத்தகம் முடியும் வரை எழுதினாலும் உப்பை பற்றி யாராலும் தான் உணர்ந்ததை எழுத முடியாது. ஏன்? அவர் தனக்குள் உணர்ந்ததை அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. சொன்னால் அது வெறும் எண்ணங்கள் தான். அது எழுதினால் அது ஒரு சிலபஸ் ஆகும். அப்போ சிலபஸ் என்பது வந்து உணர்வு கிடையாது. எண்ணங்கள் என்பது வந்து உணர்வு கிடையாது. அப்போ எண்ணங்களில் இருந்து மீண்டது தான் உணர்வு. சிலபஸிலிருந்து மீண்டது தான் உணர்வு. அப்போ சத்தியம் என்பது வந்து உணரக்கூடியது. சத்தியத்தை நாங்கள் உணரக்கூடியது. பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தார்கள். அப்போது அதன் காரணமாக இந்த உலகில் உள்ள மனிதர்களும் இந்த மனதின் மாயைக்குத்தான் அகப்பட்டு இருக்கிறார்கள். மனிதர்கள் இந்த மனதின் எண்ணங்களிலிருந்து மீளணுமா இருந்தால் சத்தியத்தை அவர்கள் காணணும். சத்தியத்தை கண்டு சத்தியத்துக்குள் விழித்து கொண்டு சத்தியத்தை உணரத் தொடங்குவார்களாக இருந்தால், சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்வாராக இருந்தால் அவர் மனதின் மாயிலிருந்து மீள்வார், கற்பனையிலிருந்து விடுதலை அடைவார் என்ற மகா கருணையின் காரணமாக சத்தியத்தை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து உணர்ந்தவர்கள், சத்தியத்தை உணர்ந்தவர்கள் மனதின் மாயிலிருந்து விடுதலை அடைந்தார்கள், கற்பனையிலிருந்து விடுதலை அடைந்தார்கள். அப்போது நாங்களும் இந்த சத்தியத்தை கேட்டு ஒரு விமர்சனம் செய்து இதை ஒரு நடைமுறை வாழ்க்கையில், அன்றாட நடைமுறை வாழ்க்கையில் இதை கையாளுவோமாக இருந்தால் அப்போது எங்களுக்கும் இதை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைய முடியும். அப்போது நாங்கள் இந்த உணர்வுக்குள் விழித்து கொள்ளும்போது, சத்தியத்தை உணர்ந்து அந்த உணர்வுக்குள் நாங்கள் விழித்து கொள்ளும்போது மனதின் மாயை எங்களுக்கு அந்த திரைப்படம் போல் எங்களுக்கு நன்றாக தெரியும். திரைப்படத்தை நாங்கள் பார்க்கும்போது அதில் காட்சிகள் இருக்குது, சண்டை காட்சி இருக்குது, சிரிப்பு காட்சி இருக்குது, சோக காட்சிகள் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகளை நம்ம திரைப்படத்தில் பார்க்குறோம். இப்போ அதே போல் இது தெளிவாக தெரியும் இந்த மனதின் மாயிலிருந்து மீண்டவருக்குத்தான். உணர்வுக்குள் விழித்து கொண்டவருக்கு மனதின் மாயை நன்றாக புரியும், நன்றாக தெரியும். அப்போது அது எல்லாமே கற்பனை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்தவர் அதிலிருந்து மீளும் வழியில் பயணம் செய்து முற்றுமுழுதாக அவர் விடுதலை அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது கற்பனையிலிருந்து மீள வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இந்த உணர்வுக்கு வரணும், சத்தியத்தை உணரணும். சத்தியத்தை உணர முடியாது,
புத்தக்ஜன உம்மந்தக்கருக்கு அவர் சுத்தவத் ஆரிய ஸ்ராவகராகணும். ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் என்பவர் சத்தியத்தை கேட்பவர், சத்திய தர்மத்தை கேட்பவர் தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ அஸ்ருதவத் புத்தக்ஜன மித்யாதுஷ்டிக உம்மந்தக என்றால் அவர் சத்தியத்தை கேட்காதவர், உலகம் உண்மை என நம்பி போபவர், அவர் பைத்தியக்காரரை போலத்தான் அவர் வாழ்வார். அப்போ ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் தான் இந்த புத்தக்ஜன பூமியிலிருந்து ஆரிய பூமிக்கு வருபவர் இவர்தான். உம்மந்தக பூமியிலிருந்து ஆரிய பூமிக்கு வருபவர் இவர்தான் ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர். அப்போ இது இருப்பது கல்யாணமிச்சவின் செய்தியில். கல்யாணமிச்சவின் செய்தியில் தான் இந்த சத்திய தர்மம் இருக்கிறது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் கல்யாணமிச்ச. அப்போ அவரென்று அந்த துஷ்டியிலிருந்து மீண்டவர், உலகத்தை வென்றவர், மரணத்தை வென்றவர், புத்த சுபாவம் அடைந்தவர். அப்போ புத்த சுபாவத்தை அடையாமல், சத்தியத்தை உணராமல் ஒருவருக்கு சத்தியத்தை போதனை செய்ய முடியாது. வெறுமனே புத்தகத்தில் உள்ள திரிபிட்டக சூத்திர போதனைகளை வாய்ப்பாடம் பண்ணி அதை பேசுவதை போல சொல்லிக்கொண்டு கிளி போல சொல்வதனால யாரும் சத்தியத்தை புரிந்து உணர முடியாது. ஏன், அது பிரத்யக்ஷ தர்மம் ஆகாமல் இருந்தால், அவர் அதை உணராமல் புரிந்து உணராமல் வெறுமனே புத்தகத்தில் உள்ளதை போதனை செய்வாராக இருந்தால் அது உண்மையான சத்தியம் கிடையாது. அது ஒரு சிலபஸ் ஆகும். அந்த சிலபஸை கடைப்பிடிப்பதனால அதை கேட்டு ஒருவர் அதன் பின் நடைமுறைக்கு வந்தாப்புல அவருக்கு அந்த நடைமுறை வழி சத்திய வழியாக இருக்காது. பகவான் புத்தர் கூறும் சத்தியமாக இருக்காது. அது போலியானதே, அது உண்மையானது கிடையாது, அது பொய்யானதாகவே இருக்கும். அப்போ இதே பொய்யானதை தான் இன்றைக்கு உலகத்தில் உள்ள பிக்ஷுக்கள் செய்யும் காரியங்கள் இதாகத்தான் இருக்கிறது. ரிபிட்டக போதனைகளை சூத்திர போதனைகளை வாய்ப்பாடம் பண்ணி கிளி போல பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் இதை உள்வாங்கிக் கொள்ளாமல், சத்தியத்தை உணராமல், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாமல் கிளி போல பேசுவதனால யாரும் புத்த சுபாவத்தை அடைய முடியாது. அவர் துன்பத்திலிருந்து மீள முடியாது, மரணத்தை வெல்ல முடியாது. அப்போது நாங்கள் சத்தியத்தை முதல்ல கேட்கணும். கேட்பவருக்குத்தான் இதை புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொள்பவர் தான் உணர்கிறார் சத்தியத்தை. அப்போ உணர்வுக்குள் அவர் தான் விழித்து கொள்ள முடியும். அப்போ விழித்து கொள்வது என்பது ஒரு எண்ணம் கிடையாது, எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம் தான் மஜ்ஜை ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். இந்த மஜ்ஜை ஞானம் என்ற மத்திய நிலையத்துக்கு வந்தவர் தான். அப்போ மத்திய நிலையம் என்றால் மத்திய நிலையம் என்று ஒன்று கிடையாது. 2 பக்கங்களிலிருந்தும் நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி என்று 2 பக்கங்களிலிருந்தும் மீண்ட சுபாவம் நடுநிலை. இதுதான் மஜ்ஜை ஞானம், மத்திய நிலையம். அப்போ இந்த நிலைக்கு வரும்போது அவர் 2 பக்கங்களிலிருந்தும் விடுதலை அடைகிறார். ராக தேச மோக என்றது ஆசை கோபம் மாயை என்ற வெறுப்பிலிருந்து தான் அவர் விடுதலை அடைகிறார். அப்போது அவருக்கு விருப்பும் இல்லை வெறுப்பும் இல்லை. அப்போ 2ம் தனிந்த நிலை, 2ம் கரைந்த நிலை. கரைந்து போனதன் பிறகு அவர் சாந்தமான இனிமையான சுவையை அடைகிறார். அப்போ அங்கே தான் இருக்கிறது சத்தியத்தை புரிந்து உணர்ந்த சுபாவம். அப்போது இது ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகருக்குத்தான் இருக்கிறது. ஸ்ருதவத் ஆரிய ஸ்ராவகர் இல்லாமல் புத்தக்ஜனருக்கு இந்த சத்தியம் என்றைக்குமே விளங்காது. அவரால் இதை புரிந்து கொள்ள, அவருக்கு சத்தியம் கேட்கணுமே, அவர் சத்தியத்தை கேட்டால் தானே அவருக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போது இதற்குத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள். அப்போது இந்த சத்தியம் இருப்பது கல்யாணமிச்சவின் செய்தியில். அப்போது கல்யாணமிச்ச என்பது ஒருவர் கிடையாது, ஒரு நபர், ஒரு மனிதர், ஒரு உயிர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர், புத்த சுபாவத்தை அடைந்தவர், சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்தவர் தான் கல்யாணமிச்ச. அப்போ அவர் என்று ஒருத்தர் கிடையாது. அப்போ அவர் என்ற துஷ்டியிலிருந்து மீண்டவர், சத்தியத்தை உணர்ந்தவர், சத்தியத்தோடு சத்தியமாக இருப்பவர், அவர்தான் கல்யாணமிச்ச. அப்போ அவர் சொல்வது தான் சத்திய தர்மம், அவர் கூறுவது தான் சத்திய தர்மம். அந்த சத்திய தர்மத்தை அவர் வார்த்தைகளால் சொல்வது எல்லாமே வெறும் உதாரணங்கள் மட்டுமே, எண்ணங்கள் அனைத்தும் உதாரணங்கள் மட்டுமே. 84,000 தர்ம ஸ்கந்தைகளை பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள்.
ஏன் இவ்வளவு தர்மஸ்கந்தை எதற்காக போதனை செய்தார்? இந்த மனிதன் இதை புரிந்து உணர்வதற்கு இவ்வளவு போதனை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போ புரிந்து உணர்ந்ததன் பிறகு அவை அனைத்தும் கீழே விழுகிறது. அப்போது எண்ணங்கள் அனைத்தும் வலுவிழக்கிறது. எண்ணங்களில் தான் இந்த சத்தியத்தை போதனை செய்ய முடியும். இப்போ எண்ணங்களை பயன்படுத்தித்தான், வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் பகவான் புத்தர் அவர்கள் சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். ஆனால் கடைசியில் இந்த எண்ணங்கள், வார்த்தைகள் அனைத்தும் கீழே விழுகுது. அதுக்கு வேல்யூ கிடையாது. ஏன்? உணர்வுக்குள் விழித்து கொண்டபோது, சத்தியத்தை உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த போது அவர் எண்ணங்களிலிருந்து விடுதலை அடைகிறார், கற்பனையிலிருந்து விடுதலை அடைகிறார், சத்தியத்தை புரிந்து உணர்கிறார். அப்போது எண்ணங்களில் உண்மை கிடையாது, மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து உணர்கிறார் அவர். அப்போது பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்வதாவது எண்ணங்களில் தான் போதனை செய்கிறார்கள். அப்போ எண்ணங்கள் எல்லாமே உண்மை கிடையாது. நாங்கள் தமிழ் பேசினாலும், இங்கிலீஷ் பேசினாலும், ஹிந்தி பேசினாலும், சிங்களம் பேசினாலும், எந்த மொழியை பேசினாலும் அவை அனைத்தும் சிலபஸே ஒரு கற்பனையில் தான் இருக்கிறது. அப்போது கற்பனையில் உண்மை கிடையாது. அப்போ உணர்வு என்பது கற்பனை கிடையாது. உணர்வு என்பது நாங்கள் உணரக்கூடியது. அப்போது இது அவரவர் உணரக்கூடியது. பகவான் புத்தர் அவர்கள் வழியை காட்டினார்கள். அந்த வழியில் இதை நடைமுறையில் கையாண்டவர்கள் உணர்ந்தார்கள். அப்போது அது அவர் உணர்ந்தது. பகவான் புத்தரால் உணர்த்த முடியாது யாருக்குமே. இந்த உலகத்தில் யாருக்குமே உணர்த்த முடியாது. இது அவரவர் உணரணும். அப்போ வழிக்கு வரணும். வழிக்கு வந்தவர் தான் உணர்வார். வழிக்கு வர்றதுக்கு தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்கிறார்கள். வழிக்கு வர முதல் நாங்கள் இதில் என்ன நடக்கிறது என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சத்தியத்துக்குள் பகவான் புத்தர் அவர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள், முதலில் நாங்கள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ள வேண்டிய விடயம்தான் மனம் உருவான விதம், பட்டிச்ச சமுப்பாத தர்மம், ஆன்மா உருவான விதம். இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்யும் சத்தியம். அப்போ இது தெரியாமல் ஒருவரும் ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகராக முடியாது. ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகர் தான் இந்த மனம் உருவான விதம் பற்றி அறிந்து கொள்பவர். ஆன்மா உருவான விதம் பற்றி அறிந்து கொள்பவர் தான் ஸ்ருதவத்தாரிய ஸ்ராவகர். அப்போது அவருக்கு தான் வழி திறக்கிறது. அவர் இந்த வழியில் சென்று மனதிலிருந்து மீள்வார், மரணத்திலிருந்து விடுதலை அடைவார், துன்பத்திலிருந்து விடுதலை அடைவார் என்று தான் பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போது இந்த வழிக்கு வரும்போது சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்பவர் மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொள்கிறார். அப்போது பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு எதுவுமே இருக்கலை, ஒன்றுமே இருக்கலை. அப்போது அங்கே பிரபாஸ்வரமான மனநிலை, தூய்மையான மனநிலை. அப்போது அதுக்குள்ளே அந்த குழந்தைக்கு எதுவுமே இல்லாட்டி அப்போ அங்கே மனம் என்ற ஒன்று கிடையாது, ஆன்மா என்று அங்கே அந்த குழந்தைக்கு அப்படி ஒன்று கிடையாது. அப்போது இது எப்படி உருவானது என்பதை பார்க்கும்போது இந்த கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு, இதில் பிரதானமாக கூறுவது கண்ணும் காதும். அப்போ கண்ணும் காதும் இணைந்தது தான் அங்கே ஒரு அதிர்வு உருவானது. அதுக்கு முதல்ல அந்த குழந்தைக்கு அதிர்வு ஒன்று கிடையாது, அங்கே ஒரு ஸ்பாக் ஒன்று நடக்கலை. அப்போ இது இரண்டும் இணையும் போது அங்கே ஸ்பாக் நடக்குது. கண்ணும் காதும் இணையும் போது ஒரு ஸ்பாக் நடக்குது. அந்த ஸ்பாக் தான் இங்கே அதிர்வு. இப்போ அந்த அதிர்வு தான் இந்த ஆன்மா என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அதிர்வு தான் மனது. அப்போது இந்த அதிர்வானது இது குழந்தைக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க. கண்களுக்கு வர்ணம் காட்டி காதுகளுக்கு சத்தத்தை கொடுக்குறாங்க. அப்போது அந்த கண்ணும் காதும் சத்தமும் வர்ணமும் இணையும் போது ஒரு அதிர்வு உருவாகுகிறது. இந்த அதிர்வு என்பது குழந்தை வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்குகிறது. இந்த அதிர்வின் காரணமாக இது வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்குகிறது. அப்போ உணரத் தொடங்குவதன் காரணமாக இங்கே மனம் உருவாகுகிறது. இதுதான் மனம், இதுதான் ஆன்மா. அப்போது இது தொடர்ந்து இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இதுக்கு ஓய்வில்லாமல் இணைகிறது. இப்போ கண்களுக்கு எந்நேரம் வர்ணம் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்குது, காதுக்கு எந்நேரமும் சத்தம் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது, மூக்குக்கு வாசனை மற்றும் துர்நாற்றம் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது, நாக்குக்கு சுவை எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது, உடம்புக்கு குளிர், உஷ்ணம், இறுக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் எந்நேரமும் ஸ்பாக் ஆகி கொண்டே இருக்கிறது. அப்போது இந்த ஸ்பாக் என்பது இது வேகமாக சுழல்கிறது.
எந்நேரமும் கண், காது, மூக்கு, நாக்கு, உடம்பு அனைத்தும் ஒன்றாக இணைந்து இது வேகமாக சுழலுகிறது. இந்த வேகமாக சுழல்வதன் காரணமாக வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை எல்லாத்தையும் பிழித்து கொள்ளுகிறது. அப்போது அம்மா இருக்கிறார், அப்பா இருக்கிறார், இது பொம்மை, இது கிளுகிளுப்பு, இது போன் அப்படின்னு சொல்லி, இது விளையாட்டு சாமான், இது அண்ணன், இது அக்கா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு இந்த சத்தமும் வர்ணமும் இணைய இணைய அவை அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்று குழந்தை உணரத் தொடங்கி அது கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை இந்த குரல் மூலியம் வார்த்தைகளை கொடுக்க தொடங்குகிறது. முதலில் உணர்ந்தது, அதை பிறகு அதுக்கு அதில் வாழத் தொடங்குகிறது. உணர்வுக்குள் பிறந்தது சத்தியத்தை காணாததுனால அந்த குழந்தைக்கு இருந்த பிரபாஸ்வரம் அற்ற நிலையை மனம் அடையும் போது மனதுக்குள் இங்கே உருவானதை வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. மனம் உருவான நிலையில் சத்தியத்தை தெரிந்து கொள்ளாதனால மனம் உருவான நிலையில், ஆன்மா உருவான நிலையில் அது உணர்வுக்குள் வெளித்து கொண்டு அந்த குழந்தை என்ன செஞ்சது, வெளியில் இருக்கிறது என்று உணரத் தொடங்கியது. அப்போ உணரத் தொடங்கி கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தை பெரிய ஆக ஆக அவை வெளியில் இருக்கிறது என்ற சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. அம்மா, அப்பா, அண்ணன், அக்கா, இப்படித்தான் குழந்தை சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. பொம்மை, கிளுகிளுப்பு, போன், இது தலையணை, இது அப்படின்றத இந்த குழந்தை இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தத்தை கொடுக்க தொடங்கியது. அப்போ இதுக்கு இன்னும் மேலே வளரும்போது மொண்டிசோரிக்கு அனுப்புகிறாங்க. மொண்டிசோரிக்கு அனுப்பின பிறகு இது ஆப்பிள், இது தோடம், இது மாம்பழம், இது வாழைப்பழம், இது அன்னாசிப்பழம் என்று அந்த மொண்டிசோரி டீச்சர் கொடுக்குறாங்க. சத்தமும் வர்ணமும் இணைக்கிறாங்க. இப்போ இணைந்ததை வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை பிடித்து கொள்ளுகிறது. அந்த பிடிப்பு தான் இப்போ இங்கே உலகம். அந்த பிடிப்பு தான் உலகம். அப்போ உலகம் எங்கே இருக்கிறது? மனதில். அப்போ மனதில் இருக்கும் உலகத்தை தான் வெளியில் இருக்கிறது என்று அந்த குழந்தை பிடித்து கொண்டது. அப்போ பிடித்து கொண்ட பிடிப்பில் குழந்தைக்கு இன்னும் உலகம் அதிகமாகி கொண்டே போனது. உலகம் பெருசானது. அப்போ பெருசானதன் பிறகு அந்த குழந்தையின் அம்மா என்ற உலகம் அந்த குழந்தைக்கு பெரிதாகி, அம்மா என்னை பெற்ற அம்மா, என்னை வளர்த்த அம்மா, என்னை பாலூட்டிய அம்மா, என்னை பாடசாலைக்கு அனுப்பிய அம்மா, எனக்கு படித்து கொடுத்த அம்மா அப்படின்ற அந்த அம்மா என்ற உலகம் பெரிதானது. அப்போ அம்மா என்ற உலகம் பெரிதாக ஆக அந்த குழந்தைக்கு அதன் மீதுள்ள மதிப்பும் பெருமதியும் அதிகமாகி கொண்டே போனது. அப்போ இதுதான் ராக தேச மோகம் என்ற தீ இன்னும் அதிகமானது. அப்போது அம்மா இருந்தால் மகிழ்ச்சி, அம்மா இல்லை என்றால் வேதனை. அம்மா இருந்தால் எனக்கு சந்தோஷம், அம்மா இல்லை என்றால் எனக்கு கவலை, துன்பம். அப்போ இதுதான் 2 பக்கம். இந்த 2 பக்கமும் உருவானது இப்படித்தான். இன்பம், துன்பம், லாபம், நட்டம், புகழ்ச்சி, இகழ்ச்சி என்ற இந்த 2 பக்கமும் உருவானது இப்படித்தான். இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று பிடித்து கொண்ட போது அந்த பிடிப்பில் நாங்கள் அதற்கு பெருமதியும் மதிப்பும் கொடுத்தோம். அந்த மதிப்பும் பெருமதியும் தான் இங்கே இந்த 2 பக்கம். அப்போ இதுதான் ராக தேச மோக என்ற இந்த ஆசை, கோபம், மாயை என்கிற தீ. இதுதான் நெருப்பு. இந்த தீயல் தான் நாங்கள் வெந்து கொண்டிருக்கிறோம் எந்நேரமும். அப்போ இந்த தீயல் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ உலகமே இன்றைக்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டு இருக்கிறது என்றால் அது வெளியில் அல்ல, மனதில் தான் இந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீயை அணைக்க யாராலும் முடியாது. இந்த தீ எரிந்து கொண்டே இருக்கிறது. இந்த தீயை அணைக்க முடியாது. அப்போது சத்தியத்தை புரிந்து உணர்பவர் தான் தீயை அணைக்கிறார். தீயை அணைப்பது கிடையாது, அவருக்கு தீ அணைகிறது. சத்தியத்தை உணர்ந்ததன் பிறகு மனதில் எரிந்து கொண்ட தீ அணைகிறது. அப்போது இந்த சத்தியத்தை மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து கொண்டு இதை நடைமுறையில் கையாண்டு பார்க்கும்போது அவர் வெளி உலகத்திலிருந்து மீள்கிறார். அப்போது காம பூமியிலிருந்து மீள்கிறார், அங்கே இருந்து விடுதலை அடைகிறார். அப்போது அம்மா இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒன்றுதான். அம்மா என்பவர் சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால உருவானவர். இந்த சத்தமும் வர்ணமும் இணைந்ததனால ஒரு ஸ்பாக் உருவானது. அந்த அதிர்வு தான் அம்மா. அப்போ அதிர்வு ஒன்று இல்லை என்றால் அப்போ அம்மாவும் இல்லை. அப்போ இங்கே அப்போ அம்மா என்ற உலகத்தில் இருந்தவர் மீளும் போது இந்த அதிர்வு குறைகிறது, கரைகிறது. இப்போ இந்த அதிர்வு குறைந்ததன் பிறகு அந்த ராகதேச மோக என்ற தீ இங்கே குறைகிறது. அதற்குள்ள பெருமதியும் அதற்குள்ள மதிப்பும் இங்கே குறையும் போது அது இருந்தாலும் ஒன்றுதான், இல்லை என்றாலும் ஒன்றுதான்.
அம்மா இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான். அப்போ அம்மா வெளியில் அல்ல, மனதில் தான் இருக்கிறார். அப்போ மனதில் இருப்பவரை தான் நாங்கள் வெளியில் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தோம், பிடித்து கொண்டிருந்தோம். அப்போ அந்த பிடிப்பில் இருந்து அவர் விடுதலை அடைகிறார். காம பூமியிலிருந்து விடுதலை அடைகிறார். அப்போ அம்மாவை பற்றின உலகம் பெரிதாகி போனதிலிருந்து அவர் கொஞ்சம் அது கரைந்து போயிட்டு அந்த உலகத்திலிருந்து மீள்கிறார். அம்மா என்னை படிக்க வைத்தவர், பாலூட்டியவர், சீராட்டியவர், பாராட்டியவர், தாலாட்டு பாடியவர் என்ற உலகம் உண்மை என நம்பி வாழ்ந்த இவர், அம்மா என்ற உலகத்தில் இருந்த இவர், அம்மா உண்மை அல்ல, அம்மா என்பவர் சத்தமும் வர்ணமும் இணைந்தது, அது ஒரு ஸ்பார்க், அது ஒரு அதிர்வு, அது வேகத்தின் காரணமாக உருவானது என்ற சத்தியத்தை அவர் புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது அவர் அம்மா என்ற உலகத்திலிருந்து மீள்கிறார். அம்மா என்ற உலகத்திலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது அம்மா என்பவர் உண்மையாக இருக்கிறாரா? இல்லை, அது மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை தான் அவர் புரிந்து கொள்ளுகிறார். அப்போ வெளி உலகத்திலிருந்து அவர் மீள்கிறார். காம பூமியிலிருந்து அவர் விடுதலை அடைகிறார். அப்போது காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்தவருக்கு எஞ்சி இருப்பது ரூப மற்றும் அரூப பூமி. அப்போது மனதில் உண்மையாக வெளியிலிருந்து மீண்டாலும் மனதில் அவர் வாழ்கிறார், எண்ணங்களில் அவர் வாழ்கிறார். அப்போ எண்ணங்களில் மீளும் வழிதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள், மனதில் மீளும் வழி, துன்பத்தில் மீளும் வழி, நிர்வாணம் அடையும் வழி, இதுவே நிரந்தரமான வழி என்று. அப்போது இந்த சத்தியத்தை கேட்டு அறிந்து புரிந்து கொள்ளாதவர் சுத்தவத்தாரிய ஸ்ராவக்கராக முடியாது. அப்போது சுத்தவத்தாரிய ஸ்ராவக்கர் தான் இந்த காம பூமியிலிருந்து மீண்டவர், வெளி உலகத்திலிருந்து மீண்டவர், சத்தியத்தை புரிந்து கொண்டவர். அப்போ சத்தியத்தை புரிந்து கொண்டு உணர்ந்த போது அவர் உணர்வுக்குள் வெளித்து கொள்ளுகிறார், சம்மா திட்டிக்கு வருகிறார், சத்திய ஞானம் அடைகிறார். இப்போ சத்திய ஞானம் என்பது காம பூமியிலிருந்து விடுதலை அடைந்த சுபாவம், காம பூமியிலிருந்து விமோச்சனம் பெற்ற சுபாவம் தான் சம்மா திட்டி, சத்திய ஞானம். அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம், அதாவது மனதில் மீளும் வழி. மனதில் மீளும் வழியில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. மனதில் இருந்து மீண்டு அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்து மனதிலும் வெளியிலும் மீண்டு ஸ்ராவக புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இது ஒரு சிலபஸ் அல்ல, இது ஒரு கற்பனை அல்ல, இது நடைமுறை வாழ்க்கையில் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இதை நடந்து கொண்டிருக்கும் கதை தான் இது, எங்களுடைய வாழ்க்கை கதை தான் இது. இது வெறுமனே ஒரு கற்பனை கதை கிடையாது. அப்போ இந்த வழியில் அவர் பயணம் செய்யும் போது அவர் கால் வலிக்குது, நடந்து போகும்போது கால் விரல் கல்லில் மோதிருச்சுன்னு, மோதினதன் பிறகு ஒரு வலி, ரத்தம் போகும், வலி வேதனை இருக்குது. அந்த வலியை வேதனையை அவருக்கு வருது இல்லை, அவர் உணர்வது கிடையாது. வலி வேதனை என்பது அந்த சென்சர், கால் என்பது ஒரு சென்சர், அது ஒரு உற்பத்தி நிலையம். இந்த உடம்பு என்பது ஒரு உற்பத்தி நிலையம். அப்போ இதற்கு எந்த வலி வந்தாலும், கால் வலியாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், தலை வலியாக இருக்கலாம், இப்போ எந்த வலி வந்தாலும், எந்த வருத்தம் வந்தாலும் இது அவருக்கு வருவது கிடையாது, இது அவர் உணரும் வருத்தம் கிடையாது, அது சென்சருக்கு வந்தது. அப்போ இது எனக்கு வந்தது கிடையாது, நான் இந்த வலியை அனுபவிக்கிறேன் என்று ஒன்று கிடையாது. வலி சாதாரணமாக வரும். வலியை அவர் சாதாரணமான எல்லா மனிதர்களுக்கும் போல இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளவருக்கும் வலி சாதாரணமாகத்தான் இருக்கும். ஆனால் அவர் இந்த வலியை அனுபவிப்பவர் கிடையாது. அவர் என்ற துஷ்டியிலிருந்து அவர் மீண்டபோது, சத்திய ஞானம் அடைந்த போது அவர் என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார். அப்போ அவர் இல்லை, இந்த உடம்பில் அவர் என்று ஒருத்தர் இல்லை. அப்போ இது சிஸ்டமேட்டிக்கலி நடக்குது, ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்கிறது. அப்போ இந்த நடைமுறைக்கு சொந்தக்காரர் இல்லை. ஒரு நடைமுறையில் இவர் சத்தியத்தை காணும்போது இந்த கால் அடிபட்டாலும், கால் காயம்பட்டாலும் அந்த வலியை இவர் அனுபவிப்பது கிடையாது. வலி சாதாரணமாகத்தான் இருக்கும், அது எல்லாத்துக்கும் போலவே இருக்கும். ஆனால் இவர் அதை எனக்குத்தான் என்னுடைய கால் எனக்கு வலிக்குது அப்படின்ற கதை இவர்கிட்ட கிடையாது. ஏன் அப்படி ஒருத்தர் இங்கே இல்லை. இப்போ இந்த உடம்பு என்பது நான் இல்லை என்று பகவான் புத்தர் அவர்கள் அதைத்தான் கூறினார்கள். இந்த உடம்பில் நான் என்று ஒருத்தர் இல்லை, என்னுடையது என்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போ என்னுடைய ஆன்மா என்றும் இங்கே ஒன்று இல்லை. அப்போது எங்கே இருக்கிறது நான்?
அப்போ நான் எங்கே இருக்கேன்? எனதுன்னு என்ன அது இருக்குது? என்னுடைய ஆன்மா எங்கே இருக்குன்னு பார்த்தா, அந்த எண்ணம் தான் நான். பிறந்தபோது ஒரு அதிர்வு உருவானது. கண்ணும் காதும் இணைந்த போது அந்த அதிர்வு தான் மனம். அந்த மனம்தான் நான். அப்போ அம்மா இருக்கிறார் என்றால் அந்த எண்ணம் தான் நான். அப்போது ஏதம் மம ஏசோ அமஸ்மிங் ஏசோமே அத்தா. நான் என்னுடைய ஆன்மா என்பது அந்த எண்ணம் தான். அம்மா என்ற எண்ணம் தான் நான். அப்போ அம்மா இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை. அப்போ எனதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இங்கே இல்லை. அப்போ ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீண்ட சுபாவத்தை இவர் சத்தியத்தை கையாளும் போது ஆன்மா என்ற துஷ்டியிலிருந்து மீள்கிறார், விடுதலை அடைகிறார். அப்போ நானும் இல்லை, எனதும் இல்லை, என்னுடைய ஆன்மாவும் இல்லை. அப்போ ஆத்ம துஷ்டியிலிருந்து மீண்டவருக்கு ஆத்ம சமிக்கை இருக்கிறது. அதுதான் இந்த மனதில் மீளும் வழி. மனதில் அப்போ எண்ணங்களில் அவர் இந்த சமிக்கையில் இருக்கிறார். இந்த சமிக்கையில் அவர் இருக்கிறார். அப்போ அதான் அந்த சமிக்கையில் இருந்து மீள்றதுக்கு தான் இந்த வழியை பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். அப்போ அந்த சமிக்கையில் அவர் இருக்கும்போது அவர் இந்த வழியின் நடைமுறையில் கையாளும் போது அவருக்கு இந்த உடம்புக்கு எந்த ஒரு வருத்தம் வந்தாலும், தலை வலியாக இருந்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், கை வலியா இல்லை காயம் பட்டுச்சா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டாக எது வேணும் வந்தாலும் நடக்கலாம். ஆனால் அது அனுபவிப்பவர் அவர் கிடையாது. அவருக்கு வரும் வேதனை கிடையாது. நான் என்ற துஷ்டியில் இருந்து மீண்டபோது அங்கே வரும் வலியை அவர் அனுபவிப்பது கிடையாது. அவருக்கு வலிப்பது கிடையாது. அது இந்த சென்சருக்கு வலிப்பது. சென்சர் என்பது அவர் கிடையாது. இந்த உடம்பு என்பது அவர் கிடையாது. அவரிலிருந்து அவர் மீண்டு விட்டார். அவரிலிருந்து அவர் விடுதலை அடைந்து விட்டார். ஆனால் அவருக்கு சமிக்கை இருக்கிறது. இந்த மனதில் உள்ள எண்ணங்களுக்கு அவருடைய மதிப்பு இருக்கிறது. அப்போ அந்த மதிப்பில் இருக்கும்போது அவருக்கு ராகதேச மோக என்ற தீ முற்றுமுழுதாக அவனை அணையலை. அது அணையும் வழியில் அவர் பயணம் செய்கிறாரு. அப்போ அது முற்றுமுழுதாக அணைந்ததன் பிறகுதான் அவர் அந்த சமிக்கையிலிருந்தும் மீள்வார். அப்போ அந்த சமிக்கையில் மீளும் வழியில் பயணம் செய்யும் போது இவர் அன்றாடம் நடைமுறையில் கையாளும் போது அப்போ இந்த உடம்பு என்பது நான் கிடையாது. இப்போ கடைக்கு போகணும், பொருட்களை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருகிறது. அப்போது நடந்து போகிறாரு கடைக்கு. அப்போ நடந்து போகும் இந்த செயல்பாடு இவராக செய்கிறாரு? இல்லை, இது ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. ஒரு சிஸ்டம் ஒன்று நடக்குது. அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ நடை பாதையில் அவர் போயிட்டு அந்த கடையில் தேவையான பொருட்களை வாங்குறாரு. அரிசி, பருப்பு, தேங்காய், கொச்சிக்காய் அப்படின்னு சொல்லி வாங்குறாரு. வாங்கும்போது அவை அனைத்தும் எண்ணங்கள். அரிசி என்றால் ஒரு எண்ணம், பருப்பு என்றால் ஒரு எண்ணம், கொச்சிக்காய் என்றால் ஒரு எண்ணம், தேங்காய் என்றால் ஒரு எண்ணம். அப்போ எண்ணங்கள் அனைத்தும் வெளியில் அல்ல, அது மனதில் தான் இருக்கிறது. அப்போ மனதில் இருக்கிறதா என்ற தேடுதலில் தான் அவர் இருக்கிறார். அப்போ இது வேறு யாருக்கும் தெரியாது. வெளியில் உள்ளவங்க யாருக்குமே இது தெரியாது. ஆனால் இவர் இந்த விமர்சனத்துக்குள் தான் இருக்கிறார். சத்தியத்தை கையாளும் போது, நடைமுறையில் இவர் கையாளும் போது சத்தியத்தை காணுகிறார். சத்தியத்தை புரிந்து உணர இவருடைய பயணம் இதில் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ எல்லா இடத்திலும் இவருக்கு தெரிவது சத்தியமே. எல்லா இடத்திலும் இவர் காண்பது சத்தியத்தையே. அவர் சத்தியத்துக்குள் இருப்பவர் சத்தியவான். இவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள். அப்போ இவர் வாழ்வது வெளி உலகத்தில் அல்ல, வெளி உலகத்திலிருந்து அவர் மீண்டு விட்டார். அப்போது கண்களுக்கு தெரிவது எனக்கு தெரிவது கிடையாது, காதுக்கு கேட்பது எனக்கு கேட்பது கிடையாது, இந்த உடம்புக்கு உணரும் வலி வேதனை நான் உணர்வது கிடையாது. இன்பமாக இருக்கலாம், துன்பமாக இருக்கலாம், அது நான் உணர்வது கிடையாது. அது எனக்கு வருவது கிடையாது. அப்போது மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் நான் உணர்வது கிடையாது, அது எனக்கு உணர்வது கிடையாது. அதே போல் நாக்குக்கு உணரும் சுவை அது நான் உணர்வது கிடையாது. நாங்கள் எவ்வளோ இனிமையான சாப்பாடை சாப்பிட்டாலும், எவ்வளோ சுவையானதை சாப்பிட்டாலும் அது நான் உணர்வது கிடையாது. அதை நான் விரும்பி தேடி போய்ட்டு இன்றைக்கி சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அதுதான் சாப்பிடணும், அதுதான் எனக்கு வேணும், அது இல்லாட்டி எனக்கு சரியே வராது அப்படின்னு அடம் பிடிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது இல்லாமல் அது மற்றதை சாப்பிடவே இயலாது அப்படின்ற கட்டத்தில் போய்ட்டு அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த சத்தியத்தை உள்வாங்கி கொண்டவர் சாப்பிட்றதும் ஒரு சிஸ்டம். சாப்பிட்றது ஒரு சிஸ்டமேட்டிக்கலாக நடக்குது. சாப்பிட்றது என்பது அவர் சோறு சாப்பிட்றாருன்னு சொன்னால் பிசைகிறாரு, கைகளால் அது நடக்குது. அதை வாய்க்குள்ளே வைக்கிறாரு,
மென்று விழுங்குறார் என்பது வந்து அது சிஸ்டமேட்டிக்காக நடக்குது. அது இவர் செய்வது கிடையாது. அப்போ வாய்க்குள்ளே போகுது, வெளியில் பின்னுக்க கீழே போகுது, வாய்க்குள்ளே போகுது, வெளியே பின்னுக்க போகுது. அப்போ இது ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டே இருக்குது. அப்போ இதை நான் செய்வது கிடையாது. அப்போ இந்த உடம்பு என்ற உடம்பை நாங்கள் வழி நடத்தணும், இதை காப்பாற்றி வைத்து கொண்டு போகணும் என்பதற்காக இவர் எல்லாம் சாப்பிட்றாரு, எல்லாம் செய்கிறாரு. ஆனால் இவர் செய்வதென்று இங்கே ஒன்று கிடையாது. அப்போ தண்ணீர் தாகம் என்றால் தண்ணீர் குடிக்கும்போது தண்ணீரை வாய்க்குள்ளே ஊற்றுறாரு. அப்போ வயிற்றுக்குள்ளே போகுது, பிறகு அது கீழே போகுது. அப்போ இந்த சிஸ்டமேட்டிக்கல் ஒன்று இங்கே சிஸ்டம் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த சிஸ்டத்துக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்போ எல்லா செயல்களும் நடக்குது. எல்லா இதுலேயும் எல்லா காரியத்திலும் அவர் ஈடுபடுறாரு. படிக்கிறவர் படிக்கலாம், தொழில் செய்கிறவர் தொழில் செய்யலாம், ஆஃபீஸ் போகிறவர் ஆஃபீஸ் போகலாம். இப்போ இந்த மாதிரி எல்லா காரியங்களிலும் அவர் ஈடுபடுறார். ஆனால் எந்த இடத்திலும் அவர் இல்லை. அவர் எல்லா இடத்திலும் காண்பது சத்தியத்தையே, உண்மையை அவர் பார்க்கிறார், சத்தியத்தை பார்க்கிறார். அப்போ சத்தியத்தோடு இருப்பவர் நிச்சயமாக நிர்வாணம் அடைவார் என்று பகவான் புத்தர் அவர்கள் இவரைத்தான் கூறினார்கள். இவர்தான் மகா முனிவர் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்தார்கள். அப்போ இதுதான் வழி. இப்போ இந்த வழியில் பயணம் செய்யும்போது அவர் போவது கிடையாது. இந்த சிஸ்டமேட்டிக்கலாக வழியில் நடக்கிற இந்த வழியில் அவர் பயணிக்கிறார். அப்போ அவர் பயணிப்பது கிடையாது. சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடையும் போது சம்மாதிட்டிக்கு வந்தபோது அவர் இந்த சத்திய ஞானம் அடைகிறார். அப்போ இந்த ஞானம் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. ஞானம் என்பது சத்தியத்தை உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைந்த சுபாவம். அப்போ ஞானம் என்பது ஒரு எண்ணம் கிடையாது. அப்போ எண்ணங்களிலிருந்து மீண்ட சுபாவம் இந்த மத்திய ஞானம் என்ற நிலை. இந்த மத்திய நிலையத்தில் தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. இந்த ஞானம் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. சத்திய ஞானம் அடைந்தவருக்குத்தான் கிருத்திய ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் இதைத்தான் கூறினார்கள். சத்திய ஞானம் இல்லாமல் கிருத்திய ஞானம் கிடையாது. அதாவது சத்தியத்தை புரிந்து உணராமல், சத்தியத்துக்குள் விழித்து கொள்ளாமல் நாங்கள் மனதில் மீளும் வழியில் பயணம் செய்ய முடியாது. அதற்கு மனம் உருவான விதம் பற்றி அறிந்து புரிந்து உணரணும். முதல்ல மனம் உருவான பிறகு அதை முற்றுமுழுதாக சுத்தம் ஆகிவிட்டது என்றால் மனம் உருவான விதம் பற்றி நாங்கள் அறிந்து புரிந்து அது உணரத் தொடங்கிவிட்டால், உணர்வு என்பது சுத்தமாக இருந்தால், சத்தியத்தை நாங்கள் புரிந்து உணர்ந்தது சுத்தமாகிவிட்டால், இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்ற சந்தேகம் இல்லாமல் அவர் புரிந்து உணர்வாராக இருந்தால், சந்தேகம் அற்ற நிலையில் சத்தியத்தை உணர்வாக இருந்தால், சந்தேகங்களிலிருந்து அவர் மீள்வாராக இருந்தால், அப்போ இதுதான் சத்தியம், இதை தவிர சத்தியம் ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் இருப்பாராக இருந்தால் அதுதான் சத்திய ஞானம். அப்போ சத்திய ஞானத்தின் வழியாகத்தான் அவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது. அப்போ அதுதான் கிருத்திய ஞானம். அப்போ கிருத்திய ஞானம் என்பது மனதில் மீளும் வழி. மனதில் மீளும் வழியில் அவர் பயணிக்க அவர் சத்தியத்தை தான் புரிந்து உணர்கிறார். அப்போ உணர்வுக்குள் அவர் விழித்து கொள்ளுகிறார். அப்போ உணர்வு என்பது இந்த சத்திய ஞானம் அடைந்தவர் கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்கிறார். அது கிருத்தக் ஞானத்துக்கு வருகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் இந்த மூன்றையும் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். கிருத்தக் ஞானம் என்பது அவர் எந்நேரமும் சத்தியத்தை காண்கிறார், எந்நேரமும் அவர் சத்தியத்தை உணர்கிறார். அப்போ சத்தியத்தை உணரும் போது அவருக்கு அந்த ராக தேச மோக என்ற ஆசை, கோபம், மாயை என்ற தீ தான் இங்கே அழிந்து போகிறது. அப்போ அதை தான் அவர் உணர்கிறார். அப்போ முன்ன இருந்தது போல் எனக்கு அதன் மீது ஆசையாக இருந்தது. இப்போ சாப்பாடு எனக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்னால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, அதை நான் விரும்பி சாப்பிடுவேன் அப்படி இருந்தவர் இந்த சத்தியத்தை உணர்ந்து அதன் வழியில் அவர் பயணம் செய்யும் போது அந்த ரைஸ் மீது உள்ள அவருடைய ஆசை இங்கே அழிந்து போகிறது, கரைந்து போகிறது. அப்போ அது உணர்றாரு அவர். முன்ன போல வெள்ளியே இப்போ முன்ன எனக்கு இது மிச்சம் ஆசையாக இருந்தது, ரொம்ப விருப்பமாக இருந்தது, அதை தான் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தேடல் எனக்குள்ளே ஒரு விருப்பம் இருந்தது. ஆனால் இப்போ அது குறைவாயிடுச்சு, அதுக்கு மிச்சம் அழிஞ்சு போகிற மாதிரி இருக்குது, குறைஞ்சி போகிற மாதிரி இருக்குது அப்படின்ற அதை உணர்றார் அவர். அப்போ அந்த உணர்வு தான் கிருத்தக் ஞானம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போ அந்த சத்தியத்தை அவர் காண்கிறார். நடைமுறையில் அவர் பயணிக்கும் போது அந்த ராக தேச மோக எனது ஆசை, கோபம், மாயை
தீ இங்கே அணையும் போது அவர் அதை உணர்கிறார். அந்த தீ அணைந்து அணைந்து முற்றுமுழுதாக அணைந்ததன் பிறகு அந்த கிருத்தக் ஞானம் வழியாக பயணம் செய்தவர், கிருத்திய ஞானம் வழியாக பயணம் செய்தவர் கிருத்தக் ஞானம் என்ற நிலையில் புத்த சுபாவத்தை அடைகிறார் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அப்போது இங்கே அதிர்வு அற்ற நிலை. இப்போ கிருத்தக் ஞானம் என்பது அதிர்வு இல்லாத நிலை. அப்போ பிறந்தபோது பிஞ்சு குழந்தைக்கு அதிர்வு ஒன்று இருக்கலையே, அதிர்வு இல்லாத நிலை. அங்கே மனமும் இல்லை, ஆன்மாவும் இல்லை. அப்போது ஆன்மாவும் மனமும் இல்லாத நிலை, அங்கே அதிர்வு அற்ற நிலை. அதுதான் பிரபாஸ்பரமான நிலை. அப்போ இந்த வழியில் சமாதிட்டிக்கு வந்தவர் வழியில் பயணம் செய்கிறார். வழியில் பயணம் செய்தவர் வழியில் பயணம் செய்து கிருத்தக் ஞானம் அடையும் போது அவர் சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யக்ஷம் அடைகிறார். அப்போ அவர் இந்த பிரபாஸ்பரமான நிலைக்கு தான் வருகிறார். மனதுக்கு எந்நேரம் எண்ணங்கள் வந்து போனாலும் கண்களுக்கு தெரிவது போல காதுக்கு எந்நேரம் கேட்கிறது. கண்களுக்கு எந்நேரம் வர்ணம் தெரிந்து கொண்டு தான் இருக்குது. கண்ணை மூடிக்கிட்டு இல்லை அவர் இருக்கார், கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருக்கார். அப்போது எல்லா காரியங்களில் ஈடுபடும் போது அவர் கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும், காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும். அதே போல் அந்த சென்சர்கள் எந்த சென்சராக இருந்தாலும் அதுக்கு வழக்கம் போல் அந்த சென்சர்களுக்குள் வந்து கொண்டு தான் இருக்கும், அது இல்லாமல் போகாது. அதே போல் மனதுக்கு வரும் எண்ணங்களும் வராமல் இருக்காது, அது எண்ணங்கள் வரப்போக செய்யும். ஆனால் அதுக்குள்ள வேல்யூ மதிப்பு இல்லை, அழிந்து போய்விட்டது. முற்றுமுழுதாக அழிந்து போன சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ மனதுக்குள்ள இருந்த மதிப்பு பெருமதி இல்லாமல் முற்றுமுழுதாக அழிந்த சுபாவம் தான் புத்த சுபாவம். அப்போ அங்கே தான் பிரபாஸ்பரமான நிலை. அந்த பிஞ்சு குழந்தையை போல ஒரு பிரபாஸ்பரமாக இருக்கிறார். அங்கே நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், லாபம் நட்டம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இது எதுவுமே இல்லை. அங்கே எதுவுமே அதுக்கு மதிப்பும் இல்லை, அதுக்கு ஒரு பெருமதியும் இல்லை. இருந்தாலும் ஒன்று தான், இல்லை என்றாலும் ஒன்று தான், எதுவாக இருந்தாலும் ஒன்று தான். அப்போது அவர் சாந்தமான இனிமையான சுவையில் வீற்றிருப்பார். இவர் தான் புத்த சுபாவத்தை அடைந்த பகவான் புத்தரின் ஸ்ராவக புத்தர். அவர்தான் புத்தரின் பிள்ளை என்று பகவான் புத்தர் அவர்கள் போதனை செய்கிறார்கள். அப்போ இந்த சத்திய தர்மம் இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க சொன்னால் ஆச்சரியம், அற்புதம், காம்பீரம். இதை கேட்டுட்டு சும்மாவே போயிடாங்க, கேட்டு இதை நடைமுறையில் கையாண்டு பாருங்கள். தொடர்ந்து இதை கேட்டுக்கொண்டு வருபவர்களுக்கு நன்றாக புரியும். புரிந்து நீங்கள் சத்தியத்தை உள்வாங்கி உணரத் தொடங்குனீங்க சொன்னால் உங்களை இந்த புத்த சாசனத்தின் நீங்களும் ஒரு ஸ்ராவக புத்தர் ஆவீங்க. அப்போது உங்களுக்கு உலகம் உண்மையாகாது, மரணத்தை வெல்வீங்க, துன்பத்தை வெல்வீங்க, துன்பத்திலிருந்து மீள்வீங்க. இது பிரத்யக்ஷ தர்மம். இது ஒரு கற்பனையோ சிலபஸோ கிடையாது, இது உணரக்கூடியது பிரத்யக்ஷ தர்மம். அப்போது இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும். திருவன் சரணம்.